கர்த்தர் விளையாடிக் கொண்டிருக்கிறார். இந்த மகத்துவமுள்ள அபிஷேகம் இறங்கியிருக்கிறது. அதிலே சொல்லுவோமா, தனது உற்சாகமாக உயர்த்தி கர்த்தருடைய மகிமை இறங்கியிருக்கிறது. எல்லா ஸ்தோத்திரமணி ஆண்டு பயன்படுத்துமா. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது கிருபை. வாசித்த அந்த வேத பகுதியை ஒரே ஒரு வார்த்தை மட்டும் 10 நிமிஷம் தியானிச்சு கீழே உட்காரலாம். கர்த்தர் சொல்லி எல்லாரும் நின்ற வண்ணமாக வாசிக்கப்பட்ட 7ஆம் சங்கீதம் 10-11 வசனங்களை வாசிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் தியானித்து உட்காருவோம். சங்கீதம் 7-10-11 வாசிக்கலாம். செம்மையான இருதயம் உள்ளவர்கள் நிறுத்தி வாசிச்சு போனோம். நிறுத்தி வாசிங்க திரும்ப. செம்மையான இதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என்னுடைய கேடகம், மை ஷீல்டு, என்னுடைய கேடகம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல 11 வாசிங்க. 7-11 சங்கீதம். நீதி உள்ள நியாயாதிபதி அவர் நாள்தோறும் பாவிகள் மேல். பாருங்க, பைபிள் அங்கதான் 2 வார்த்தை மாத்தி தேவன் முடியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 66 புஸ்தகத்திலும் தேவன் வார்த்தை முடிகிற ஒரு வசனம் அங்கதான் இருக்கு. அங்கே 7-11 தான். அதெல்லாம் சொல்லுமா, தேவனின் ஆரம்பிச்சு தேவன் முடிகிற வசனம் அங்கதான் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி என்ன அர்த்தம்னா, எல்லாவற்றுக்கும் முடிவு ஆண்டவர் தான். அல்லேலூயா. தோக்க அவர் தான், முடிவு அவர் தான். எத்தனை பேர் சுவாசிக்கிறேன்? அவர் தான் ஆதியும் அந்தமும் அல்பா உபயமா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் திடீர் குழந்தை பிறகு இயேசு ஏற்கனவே இருந்தவர். அல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க?
சத்தத்தை உயர்த்தி. இயேசு குழந்தைய பிறந்தது வந்து மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆனால் ஏற்கனவே இருந்த ஆண்டவர். அல்லேலூயா. ஆதி அந்தம் இயேசுபத கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவனே இந்த வார்த்தை ஆரம்பிச்சு தேவனுடைய வசனம் அங்கதான் இருக்குது. என்ன வசனம் வாசிக்கிறோம்? தேவனே நியாயத்தது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப உலகத்துல எல்லாவற்றின் அடிப்படை ஆண்டவர் தான், துவக்க ஆண்டவர் தான், முடிவு ஆண்டவர் தான். அல்லேலூயா சொல்லுமா. ஆழ்கிற வாழ்க்கை துவக்கிறது அவர் தான், முடிக்க போறது அவர் தான். அல்லேலூயா சொல்லுமா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருடைய மகத்துவமுள்ள பிரசன்னத்திலே இறங்கி வந்திருக்கிறது. அப்போ உங்க வாழ்க்கையில எல்லாமே ஆண்டவர் தான், எல்லாமே கர்த்தர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த காத்து தேவன் தான் முதன்மை, முன்னோடி. அல்லேலூயா சொல்லுமா. பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சொன்னா, கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இயேசு வைத்திருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் தான் முன்னோடியா இருக்கிறாரு. உங்க வாழ்க்கைக்கு துணை அவர் தான், வாழ்க்கை கேளுங்க அவர் தான். எல்லாம் தேவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம பெரிய துணை ஆண்டவர் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி இயேசு 41:13 வாசிங்க பார்க்கலாம். இயேசு 41:13 வாசிப்போம். வாசிக்கலாம். 41:13. இயேசு 41:13 வாசிப்போம். கர்த்தராகிய நான் உன்னுடைய வலது கையை பிடித்து பயப்படாதே. அப்ப எத்தனை பேர் பயமா உட்காந்துருக்கீங்க? கை உயர்த்தி. ஐயோ டாக்டர் போனேன், டாக்டர் சொல்லிட்டார் பயமா, கர்த்தர் ஸ்தோத்திரம், பயப்படாதீங்க. அதான் வசனம் வாசிக்கிறோம். தேவனுடைய அடுத்த கட்டம் என்ன? கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வலது கையை பிடித்து நான் நடத்த போகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் கரம் பிடித்த பாருங்க, எடுத்த முதல் பாங்க கரம் பிடித்த ஆண்டவர் கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா சொல்றாரு. வாசிமா. உன் வலது கையை பிடித்து. ஒரு திருமணத்துல அப்பா என்ன பண்ணுவாரு? பெண் பிள்ளை எது கை பிடிப்பாரு? சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க. திருமணம் நடக்கும் பொழுது அப்ப கை பிடிச்சு கொடுப்பாரு இல்லையா? எந்த கை பிடிச்சு கொடுப்பாரு? வலது கை இடது கையா? சத்தமா சொல்லுங்க. பிடிச்சி பழக்கம் இல்லை யாருக்கு? அம்மாடி கையை பிடிச்சு கொடுப்பாரு. கர்த்தருக்கு அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி. கிறிஸ்துவ அப்படிதான் திருமணம் அழகா இருக்கா? கிறிஸ்துவ கையை பிடிச்சு கொடுக்கணும். அல்லேலூயா. அப்ப அந்த கையை அவர் பிடிச்சாருன்னா கைவிடவே மாட்டார். கடைசி வரைக்கும், நம்முடைய ஜீவன் போகிற வரைக்கும், நம் கர்த்தரை போய் சேர்கிற வரைக்கும், நம்முடைய நாள் முடிகிற வரைக்கும் கரம் பிடித்த கர்த்தர் நடத்தி கொண்டு தான் வருவார். நம்முடைய வாழ்க்கையில துணை கிராசிங் ஆகும், கஷ்டங்கள் கிராஸ் ஆகும், உபத்திரம் கிராஸ் ஆகும், வியாதி கிராஸ் ஆகும், நெருக்கு கிராஸ் ஆகிட்டு இருக்கும், குழப்பம் வந்துட்டே இருக்கும். ஆனால் வசனம் வாசிக்கிறோம், கரம் பிடித்து நடத்துகிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி. அதான் வசனம் வாசிக்கிறோம், கரம் பிடித்து நடத்துகிறேன். வாசிமா. பயப்படாது. டோன்ட் ஃபியர், டோன்ட் பி அஃப்ரைட். பயப்படாதே. நம்மளுக்கு துணை இருக்கிற கர்த்தருக்கு துணை இருக்கிற. அல்லேலூயா. வானத்திற்கு பூமிக்கு மேலே உனக்கு துணை இருக்கிற ஒரே ஒரு கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். துணை இருக்கிற கர்த்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உனக்கு பெரிய துணை, பெரிய ஆதரவு, பெரிய அடைக்கலம், பெரிய கோட்டை, பெரிய தஞ்சம், பெரிய கேடகம் ஆண்டவர் மட்டும்தான். வசனம் வாசிக்கிறோம், ஆண்டவரே கரம் பிடித்து நடத்தும் ஆண்டவரே. அப்ப கரம் பிடித்தாருன்னா அவரை விட்டு விலகி போகவே கூடாது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கர்த்தர் கரம் பிடித்தால் நீ வெட்கப்பட்டு போகவே மாட்டேன். எந்த கஷ்டத்திலும் நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன். எந்த நஷ்டத்திலும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். எந்த தோல்வியிலும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். எந்த வியாதியிலும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். எந்த நெருக்கத்திலும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஏன்? கரம் பிடித்த ஆண்டவர் நம் கூடவே இருக்கிறாரு, நம் பக்கத்தில் இருக்கிறாரு, நம்மை நேசிக்கிறாரு, நம்ம விசாரிக்கிறாரு. ஆண்டவரின் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. கரம் பிடித்த கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டாரு. அல்லேலூயா. நாம் சோர்ந்து போகும்போது தேவன் தேற்றி பலப்படுத்துறாரு. அல்லேலூயா சொல்லுமா. கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி. எத்தனை கஷ்டம் வந்தாலும் பைபத்திலிருந்து வாசிக்கும்போது நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிறது, நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்கிறது. கொடுக்கிற யார் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் தான். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறாராம். நிச்சயம் இயேசு வல்லவராக இருக்கிறார். என்றைக்கும் வசிக்கப்படவே மாட்டேங்க. தேவன் தூக்கி சுமக்க வல்லவராக இருக்கிறாரு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வசனம் வாசிக்கும். தேவன் நியாயத்தில் கொடுவது மட்டுமல்ல, நம்ம தேவன் ஆண்டவர் தான். அல்லேலூயா. தோற்காத முடிவும் அவர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப அந்த கெட்டியை பிடித்துக் கொண்டா என்றைக்கும் அசைக்கப்படாமல் இருப்பீங்க. இன்னும் ஆண்டவருக்கு முன்பாக மகத்துவமுள்ள பாத்திரமா நீங்கள் விளங்க முடியும், வாழ முடியும், கர்த்தருக்காக ஓட முடியும், கர்த்தராமத்தை உயர்த்த முடியும். எப்பொழுது? கரம் பிடித்த ஆண்டவருக்கு முன்பாக. அல்லேலூயா சொல்லுமா. ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு
கர்த்தர் கரம் பிடிச்சார்னா நீ அசைக்கப்பட மாட்ட. கர்த்தர் கரம் பிடிச்சார்னா நீ சோதனையை ஜெயிப்ப. கர்த்தர் கரம் பிடிச்சார்னா வியாதியை ஜெயிப்ப. கர்த்தர் கரம் பிடிச்சார்னா உபத்திரவத்தை ஜெயிப்ப. கர்த்தர் கரம் பிடிச்சார்னா என்றைக்கு எந்த சூழ்நிலை நீ அசைக்கப்படாதபடிக்கு தேவனுக்கு முன்பாக ஒரு பலத்த சாட்சியாய் வாழ்ந்து காட்டுவ, உயர்ந்து காட்டுவ. தேவன் செய்து முடிப்பாரு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் கிரியை செய்வாரா? கர்த்தர் நடத்துவாரா? எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு என்ன வசனம் வாசிக்கிறோம்? உடைய கரம் பிடித்து நடத்துவோம். சகோதரம் சகோதரியே, வாழ்க்கை நீ மனுஷனை நம்பி ஏமாந்து போயிருக்கலாம், உலகத்தை நம்பி ஏமாந்து போயிருக்கலாம், ஒரு பெரிய உத்தியோகத்தை நம்பி ஏமாந்து போயிருக்கலாம். கடைசி காலங்களில் கர்த்தர் கரம் பிடிச்சாரா? கர்த்தர் வரும் நாள் மட்டும் உன் பிள்ளைய தேவன் நடத்துவாரு. மற்ற குடும்பத்தை நடத்துவாரு. ஒரு வியாபாரத்தை நம்பி இருக்கலாம், ஒரு பிசினஸ் நம்பி இருக்கலாம், ஒரு மனுஷன் நம்பி இருக்கலாம். எல்லா நம்பிக்கையும் விட்டு விலகி போய்கொண்டே இருக்கும். ஒரே ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் மட்டும்தான். வாழ்க்கையின் நம்பிக்கை, பொருளாதார நம்பிக்கை, அல்லேலூயா, விழுத்த நம்பிக்கை இயேசு மட்டுமே கர்த்தர் நம்பிக்கையாக இருக்கிறாரு. அவர் தான் துவக்க முடிவா இருக்கிறாரு. தேவச்சனமே, விசுவாச பிள்ளைகளே, ஊழியக்காரரே, இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு இன்னும் ஆழமாக கர்த்தருக்கு அல்லேலூயா உள்ள போய்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இன்னும் வரமே நடத்த போறாரு. நீ ஆச்சரியப்பட்டு பிரமிப்படைந்து அவர் நாமத்தில் உயர்த்த போகிறார். கர்த்தருடைய உயர்த்த போகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? கர்த்தர் கிரியை செய்வாரா? கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? கர்த்தர் பெருக செய்வாரா? கரம் பிடிப்பாரா? நடத்துவாரா? தேவன் நடத்துவாரு. கடந்த 10 மாசம் நடந்து போச்சு. செகண்ட்ல அலையில சொல்லுங்க பாரு, குயிக்கா பறந்து போச்சு. கர்த்தர் சொல்லு. இந்த 11 மாசம் கர்த்தரோட பேசுற முதல் வார்த்தை கரம் பிடித்துக் கொள்ளும். 2026 கரம் பிடித்துக் கொள்ள, ஒப்பனை கரம் பிடித்துக் கொள்ள. கைப்பிடிச்சாருன்னா நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க. எத்தனை காற்று வாழ்க்கையில் வந்தாலும் நீங்க ஷேக் ஆக மாட்டீங்க. நோபடி கேன் ஷேக் யூ. அல்லேலூயா. யாரும் அசைக்கவே முடியாது. ஏன்னா பராமரிக்கிறது கற்று, நடத்த போறது கற்று, தோஷிக்க போறது கற்று, நமக்கு எல்லாம் செய்ய போற கற்று செய்து கொண்டு இருக்க போறார். இதெல்லாம் மகிழ்ச்சியா இருந்து அவர் நாமத்தை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுமா? கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் உட்காருவோம். பேசிட்டோம். ஆண்டவருக்கு மகிமை. வந்திருக்கும் யாவரையும் ஆண்டவராக